திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பகுதியில் தாமிரபரணி ஆறு இரு கரைகளை தொட்டபடி செல்லும் காட்சியை கழுகு பார்வையில் காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கிட கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். இது பற்றின விரிவான விவரங்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பரவலாக நேற்று அதிகாலை முதல் இன்று அதிகாலை வரை தொடர்ச்சியாக மழை பெய்து வந்தது. இன்று காலை ஒரு 3 மணி நேரம் வரை மழை இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்னர் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. தற்பொழுது ஒரு மணி நேரமாக மழை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த மழையானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கி மாவட்டத்தின் பரவலாக அனைத்து பகுதிகளிலுமே பெய்திருக்கிறது. அதாவது குறிப்பாக 400 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது. அதாவது 4000 மில்லிமீட்டர் வரை இந்த மழைப்பொழிவு என்பது பதிவாகி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட அதிகபட்சமான மழை பொழிவு தான். ஏன்னா ஏற்கனவே வழக்கமான மழைப்பொழிவு விட அதிகமாக இருப்பதால் தாமிரபரணி ஆற்றில் அணைகளிலிருந்து நீர் திறக்கப்படாமலேயே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அணையை பொறுத்த வரைக்கும் தாமிரபரணி பிரதான அணைகளான பாபநாசம், சேரலாறு, மணிமுத்தாறு இந்த 3 அணைகள் பிரதான அணைகள். இதன் 3 அணைகள் மூலமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த அணையில் நீர் இருப்பு தேவை என்ற நிலை இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அதில் ஒரு 70 அடி மட்டுமே பாபநாசம் அணையில் இருக்கிறது. இப்போ தற்பொழுது 80 அடி வரைக்கும் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. எனவே தண்ணீர் முழுமையாக 143 அடி கொள்ளளவு கொண்ட அந்த பாபநாசம் அணையில் முழுமையாக நிறைந்திருந்தால் கண்டிப்பாக இன்றைய சூழலில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளில் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்பொழுதும் சேதங்களுக்கு குறைவில்லை என்பது போல வணிகர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை சொல்கிறார்கள். நீங்கள் பார்க்கும் காட்சியிலே தெரியும், இந்த கழுகு பார்வையில் காட்சிகள் பார்க்கும்போது தெரியும், பாலத்தின் அதாவது கட்டப்பட்டுள்ள ஆற்றுப்பாலத்தின் இரு கரைகளையும் மூழ்கெடுத்தவாறு அது தண்ணீர் செல்கிறது. இன்னும் சிறிது அளவு கூடினால் கண்டிப்பாக பாலத்தின் மேலே தண்ணீர் வந்துவிடும். ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் இதே போலதான் ஒரு சூழல் ஏற்பட்டது. பெருமழை வெள்ளம் என்பது ஒரே நாளில் பெய்து முடித்தது. கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி ஏற்பட்ட பெருமழையினால் 18ஆம் தேதியே பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு காட்சி தற்பொழுது மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் முழுமையாக பரவலாக பெய்தாலும் தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதிகளில் இந்த பாதிப்பு என்பது அதிகமாகவே பார்க்க முடிகிறது.